இந்த டூலை யூஸ் பண்ணும்பொழுது முடி உடையுதான்னு பார்க்கணும். இந்த ரெட் லைட் தெரப்பியை வச்சு நிறைய ஏஸ்தட்டிக்ஸ் கிளினிக்ஸில் நம்மக்கிட்ட காசு வாங்கிட்டு இருக்காங்க. ஒரு வழியாக லேடிஸுக்கு முடிய சிக்காத மாதிரி ஒரு ஹெட் மசாஜர் கிடச்சிருக்குன்னு தான் சொல்லுவேன். ஃபேஸ் வாஷ் பண்ணுறதுக்குலாம் ஒரு பிரிசில் கொடுத்துருக்காங்க. இந்த அடாப்டரை வச்சு மசாஜ் கூட பண்ணிக்கலாம் போல் இருக்கே. நல்லா இருக்கேப்பா அது. சரி, இப்போ பார்த்தீங்கன்னா ஆன்டி கிளாக் வைஸ்லேயும் சுற்றுது பாருங்களேன். வெட்டான ஹேரில் கூட முடி கொட்டலை அப்படின்றது என்ன மாதிரி ஆளுக்கு தான் சந்தோஷமே. ஏங்க சீரியஸாகவே அந்த ஷாக்கை வந்து நம்மளால் இதை விரலை வச்சே ஃபீல் பண்ண முடியுதுங்க. உங்கள் பேட்ரி பவர் வந்து எவ்வளோ நேரம் நிற்குது அப்படின்றதெல்லாம் பார்த்துடலாம். நீங்கள் நம்ப மாட்டீங்க, பயங்கர ஸ்ட்ரெஸ்ஸாக இருக்கும் போது இந்த காதுக்கெல்லாம் இங்கே பாருங்களேன் வாட்டர் ப்ரூஃப்னு போட்டிருந்தா நாங்கள் இப்படி தான் செக் பண்ணுவோமே. அதை இந்த டிசைன் பார்க்கும்பொழுது அந்த வாலி படத்தில் வர ரோபோ மாதிரியே இருக்குல்ல. ஹேர் கேர் ரொட்டீனுக்காக ஒரு ப்ராடக்ட் வந்திருக்கு நம்மக்கிட்ட. ஸோ இதுதான் நம்ம இன்னைக்கு ரிவ்யூ பண்ண போகிறோம். அதுக்கு முன்னாடி நான் யாருன்னு உங்களுக்கு தெரியலனா, நான் யுகநாதன், ஒரு ஹேர் லாஸ் ஆன விக்டம். நான் என்னோட ஹேரை வந்து நான் சர்ஜிக்கல் வேலை டிரான்ஸ்ஃபார்ம் பண்ணியிருந்தேன். நீங்கள் இன்னும் அதை பார்க்கலன்னா காட்டுறேன், செக் பண்ணிக்கோங்க. ஃபர்ஸ்ட் ரொம்ப பேசாமல் என்ன அந்த ப்ராடக்ட் அப்படின்றத பார்த்துடலாம். ஸோ இந்த பாக்ஸை பிரிக்கும் போதே உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும் இது என்ன அப்படின்னு. நம்ம ஹேர் கேர் ரொட்டீனில் முக்கியமான ஒரு பங்கு ஸ்கேல்ப் மசாஜிங். ஸோ இந்த ஹவுசைடு அப்படின்ற பிராண்ட் வந்து இந்த பர்டிகுலராக இந்த 3 ஸ்கேல்ப் மசாஜிங்கை எனக்கு அனுப்பிச்சிருக்காங்க. உடனே இந்த பாக்ஸை பிரித்து இன்ஸ்ட்ரக்ஷன் ஷீட்டை பார்த்து படித்து சொல்கிறது கிடையாது. இதோட ரிவ்யூ இந்த வீடியோவில் தெளிவாக பார்க்க போகிறோம். ஹே சிரி, வாட் இஸ் த டேட் டுடே? It's Saturday, July 19th, 2025. இந்த டேட்ல இருந்து ஆல்மோஸ்ட் 2 to 3 வீக்ஸ்க்கு அப்புறம் உண்மையான ரிவ்யூ என்னன்றதை பார்க்கலாம். ஹே சிரி, வாட்ஸ் த டேட்? It's Tuesday, September 9th, 2025. ஸோ இன்னைக்கு இந்த ஃபுல் வீடியோ போடுறதுக்கான ஒரு ரீசன், இதோட இன் அண்ட் அவுட் என்ன என்னோட ஹேர் ரீக்ரோத் ஜேர்னியில் யூஸ்ஃபுல்லாக இருந்தது அப்படின்றத பார்க்க போகிறோம். முக்கியமாக இந்த பிராண்ட் ஹவுசைடு அப்படின்ற பிராண்ட் வந்து பயங்கர டெக்னாலஜிக்கலி வந்து சவுண்டாக இருந்தாங்க. ஏன்னா டாக்டர் கார்த்திகேயன்றவர் அவரோட வீடியோவில் இதை பற்றி ஒரு வீடியோ போட்டிருந்தாரு. அப்போ தான் இந்த பிராண்டை பற்றி எனக்கு ஒரு நாலேஜ் வந்தது. அப்புறம் அவங்கள போய் உள்ளே போய் பார்க்கும்போது தான் ஸ்கேல்ப் மசாஜிங்க்கு சொல்லிட்டு இவ்வளோ வெரைட்டிஸ் ஆஃப் ப்ராடக்ட்ஸ் வச்சுருக்காங்கன்றதை தெரிஞ்சுக்கிட்டேன். இவங்களோட 3 மாடல் எனக்கு ஷேர் பண்ணியிருந்தாங்க. ஒன்று HA100 அப்படின்ற மாடலும், HA102 அப்படின்ற மாடலும், HA104 அப்படின்ற இந்த 3 மாடல் அனுப்பிச்சிருந்தாங்க. ஃபர்ஸ்ட் இந்த பேஸ் மாடலில், அதாவது HA100ல் என்ன இருக்குன்றதை நான் உங்களுக்கு சொல்கிறேன். ஸோ இது சேம் டிசைனை நம்ம வேறு பிராண்ட்லேயும் பார்த்துருக்கோம், நம்ம சேனல்லேயே அதுவும் போஸ்ட் பண்ணியிருக்கேன். இதோட உங்களுக்கு அடிஷ்னலாக இந்த சிலிக்கான் பிரிசில்ஸ் கொடுத்துருக்காங்க. சார்ஜர் அண்டு கேபிள் இது கூடவே வந்துடுது. இந்த டிசைன் நல்ல எர்கனாமிக்காக இருக்குது, ஆனால் ரொம்ப லைட் வெயிட்டாக இருக்குன்றத என்னால் ஃபீல் பண்ண முடியுது. முக்கியமான சேஞ்ச் என்னென்னா, அதுக்கும் இந்த பிராண்டுக்கும் இந்த சிலிக்கான் பேஸ் இருக்குது பார்த்தீங்களா, இதை வந்து நம்ம இன்டர்சேஞ்ச் பண்ணிக்க முடியும். அதுக்கும் இவங்களே கொடுத்துருக்காங்க அடிஷ்னலாகவே. ஸோ தலைமுடிக்கு நான் இந்த பிரிசில்ஸ் வச்சு யூஸ் பண்ணிவிட்டு நான் வந்து இதை வந்து ஒரு மசாஜிங்காக இதை நான் யூஸ் பண்ணேன். லைக் எப்போ நான் தலையில் எண்ணெய் தேய்ச்சிங்கன்னா இதை வந்து யூஸ் பண்ணலாம். இதில் வந்து 3 மோடு இருக்குது. ஃபஸ்ட்டு மோடு வந்து லைட்டாக இது வந்து சுற்றுது. செகண்ட் மோடு வந்து கொஞ்சம் ஹையர் எண்டு டார்க்கில் சுற்றுற மாதிரி இருக்குது. தேர்டு வந்து பல்சேட்டிங் ஆகும், எந்த அளவுக்கு பவர்ஃபுல்லாக இருக்குது அப்படின்றது. இது தலைக்கு மட்டும் நான் யூஸ் பண்ண சொல்லலை, இந்த மாதிரி ஷோல்டர்ஸ், அதுக்கப்புறம் இந்த மாதிரி கழுத்தில் வச்சு பண்ணிங்கன்னா கூட நல்ல அந்த மசிலை கான்ட்ராக்ட் பண்ணுற அளவுக்கு இதில் பவர் இருக்குது. இது நமக்கு பேஸ் மாடல் அப்படின்றதுனால நீங்கள் இந்த பிரிசில்ஸை யூஸ் பண்ணி நீங்கள் வந்து ஸ்கேல்ப்புக்கு மசாஜ் பண்ணிக்கலாம். இதர் இந்த நாபை வச்சுட்டு நீங்கள் வந்து இங்கே ஷோல்டர்ஸ் கழுத்துக்குன்னு சொல்லி பாடி மசாஜிங் டூலாகவும் யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ இப்போ நம்ம இந்த மாதிரி ரெகுலராக இந்த ஷாம்பு மசாஜர் யூஸ் பண்ணிட்டு இருந்தோம் அப்படின்னா இந்த சிலிக்கான் பேஸ் இல்லாமல், ஸோ நம்ம வந்து பெஸ்ட் பையாக இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த மாடல் நம்ம சூஸ் பண்ணிக்கலான்றது என்னோட ப்ரிஃபரன்ஸாக வச்சுருக்கேன். இது வந்து HA102 மாடல். இது பார்த்தீங்கன்னா பயங்கர ப்ரீமியம் செக்மெண்ட்டுங்க. ஸோ இது கூடவும் வந்து நமக்கு சார்ஜிங் கிட்டோட சேர்ந்து வருது. இது இந்த பிரிசில்ஸ் இருக்குது பாருங்கள். ஃபஸ்ட்டு இது செம்ம சாஃப்டாக இருக்குது. இந்த ரொட்டேஷன் பார்க்குறீங்க இல்லையா, இப்போ நான் இந்த கையில் வைக்கிறேன். இந்த கையில் வைக்கிறதுனால எங்கேயாவது அந்த ஒயிட் கோடு விழுதான்றதை பாருங்கள். இந்த ஃபேஸில் வச்சாலுமே ஏன் அப்படி சொல்கிறேன்னா, இந்த பிரிசில்ஸ் ரொம்ப ரொம்ப சாஃப்டாக இருக்குது. உங்களுக்கு வந்து இந்த முடி சிக்கிற பிரச்சனையும் இதில் வரல. இப்போ அப்படியே லைவாக பண்ணிவிட்டு இழுக்கும் பொழுது பார்த்தீங்கன்னா அதில் முடி மாட்டவும் இல்லை, அதில் இருந்து கொட்டவும் இல்லை. இது ரொம்ப நல்ல விஷயமா இருக்குது. இந்த HA102 மாடலில் வந்து இந்த மாதிரி பேஸ் கொடுத்துருக்காங்க. இந்த பேஸில் தான் நம்ம வந்து சார்ஜ் போடுற மாதிரி இருக்குது.
ப்ளஸ் இதில் சார்ஜர், இந்த சார்ஜர் கேபிளும் வந்துடுது. எனக்கு கிட்டத்தட்ட 1 ஃபுல் சார்ஜுக்கு வந்து டெய்லி 10 மினிட்ஸ்னால் கூட 1 வீக் வருது. ஃபஸ்ட்டு விஷயம், இது வந்து ரொம்ப டிசைன் பார்த்தீங்கன்னா இந்த காருக்கு போடுற கீர் மாதிரி இருக்குன்றதுனால நம்ம வந்து இதை ஆன் பண்ணிவிட்டு தலையில் வைக்கும் பொழுது நமக்கு செம்ம கம்ஃபர்ட்டாக இருக்குது. ப்ளஸ் இந்த மாடலில் என்ன ஃபீச்சர்ஸ் இருக்குது அப்படின்றத சொல்கிறேன். இங்கே 2 மோடு கொடுத்துருக்காங்க. ஒன்று பவர் பட்டன், இன்னொன்று மோடு அப்படின்னு இருக்கு. ஸோ இந்த ஃப்ரண்ட்டில் டிஸ்பிளேல பாருங்கள். இப்போது நான் வந்து ஜஸ்ட் மோடு மாற்றுறேன் அப்படின்னா இந்த இடத்துல ஒரு 4 செக் பாக்ஸ் வந்து ஆக்டிவேட் ஆகிடும். இது உங்களுக்கு வைப்ரேஷன் மோட். நான் இப்போ உங்களுக்கு கேமராவில் காட்டுறதை விட மைக்கில் வைக்கிறேன், அப்போ தான் உங்களுக்கு இந்த டிஃப்ரென்ஸ். இப்போது ஆன் பண்ணிட்டேன். இது இந்த வைப்ரேட்டிங் மோட். டிஃப்ரென்ஸ் தெரியுதுங்களா? இது நம்ம தலையில் வச்சு இது ஃபீல் பண்ணும்போது நீங்கள் இந்த விரலில் மாட்டிட்டு ஒரு வைப்ரேட்டர் வச்சுருப்பாங்க இந்த ஸ்பாலெல்லாம், அந்த ஃபீல் கிடைக்குது. ஏன்னா அந்த அளவுக்கு இன்டென்ஸாக இருக்குது இந்த வைப்ரேட்டிங் மோட். இதோட இன்னொரு கீ ஃபீச்சர் என்னன்னு பார்த்தீங்கன்னா, இது வாட்டர் ப்ரூஃப். அதனால் ஷவரில் கூட இது யூஸ் பண்ணிக்கிட்டு நம்ம வந்து ஹெட் மசாஜ் பண்ணிக்கலாம். முக்கியமாக இது வந்து தலை முடியை வந்து இழுக்கலைன்றதுனால எனக்கு முடியே கொட்டலை. அதையும் நான் வந்து ஜூம் பண்ணி காட்டுறேன். க்ளீன் பண்ணுறதும் ரொம்ப ஈஸி தான். இது வாட்டர் ப்ரூஃப் அப்படின்றதுனால டைரெக்டாக இப்படியே வாஷ் பண்ணிக்கலாம். பட் கொஞ்சம் எனக்கும் பயமாக தான் இருந்தது. இதை தனியாக கழட்டி இதை வந்து நம்ம ஸ்டெரிலைஸ் பண்ணிக்கலாம். நல்ல சுடு தண்ணியில் கூட வாஷ் பண்ணிக்கலாம். ஏன்னா அது சிலிக்கான் அப்படின்றதுனால நமக்கு வந்து சீக்கிரம் போயிடாது. ஸோ இதோட பேஸுக்கு செட் ஆகிற மாதிரியே ஃபேஸுக்கு ஸ்க்ரப் பண்ணக்கூடிய ஒரு மெட்டீரியல். இது ரொம்ப நல்லா இருக்குது. இந்த இடத்துல சோப் போட்டுட்டு நம்ம வந்து ஒரு ஃபுல்லாக நம்ம ஷேவ் பண்ணும்போது ரொம்ப சாஃப்ட் ஆகுறது. பேசிக் மாடலை விட இதில் இருக்கக்கூடிய அட்வான்டேஜ் பார்த்தீங்கன்னா, ஃபஸ்ட்டு இந்த வைப்ரேஷன். இந்த வைப்ரேஷன் வந்து டிப்பிக்கலாக நம்ம கடையில் வந்து சலூனில் பண்ணுவோம் இல்லையா, அந்த தலைக்கு மசாஜ், அதை மாதிரியான ஒரு ஃபீல் குட் எஃபெக்டை தருது. ப்ளஸ் இது பிரிசில்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா அதை கம்பேர் டு இது வந்து நல்லா சாஃப்டாக இருக்குது. முடியை சிக்கவும் வைக்கல. நம்ம வந்து இப்போ தான் அந்த வீடியோ பார்த்தோம். ப்ளஸ் உங்களுக்கு இந்த ஃபேஷியல் ப்ரஷ் கொடுத்துருக்காங்க. ஸோ என்னோட டெர்மட்டாலஜிஸ்ட் இந்த இடத்துக்கு யூஸ் பண்ணிக்க சொல்லியிருந்தாங்க. ஃபேஸுக்கு வேண்டாம், ஆல்ரெடி நான் ஸ்கின் ட்ரீட்மெண்ட் எடுத்துகிட்டு இருக்கேன்றதுனால இது என்னோட பர்சனல் ஒப்பீனியன். இன்னொரு ஃபீச்சர் என்னென்னா, 10 மினிட்ஸில் இது ஆட்டோமேட்டிக்காக கட் ஆஃப் ஆகிடுது. ஸோ இது எனக்கு பிடிச்சதை விட என்னோடய வீட்டில் என்னோடய ஒய்ஃபுக்கு இது ரொம்ப பிடிச்சிருந்தது. ஏன்னா இதுக்கு அப்புறமா வர மாடல் தான் எனக்கு ரொம்ப பிடிச்சது. ஃபேவரெட்னா எனக்கு சென்ட் பண்ணதில் இந்த மாடல் தான், அதாவது HV104. ஏன் அப்படின்றத நான் அந்த டிசைனை காட்டுறேன், நீங்கள் பாருங்கள். ஸோ அந்த மாடல்ஸ் மாதிரியே சிமிலராக உங்களுக்கு வந்து இந்த ஃபேஸ் ப்ரஷ் கொடுத்துட்றாங்க. ப்ளஸ் வந்து சார்ஜிங் கேபிள் இதெல்லாம் சேர்ந்தே வந்துடும். எனக்கு ஏன் இந்த மாடல் கம்பேர் டு அதர் 2 மாடல் பிடிச்சிருக்குன்னா, இதில் இல்லாதது இதில் பயங்கர டெக்னாலஜி வந்து இன்புட் பண்ணியிருக்காங்க. இப்போது உங்களுக்கு இந்த ரெட் லைட் தெரியுது இல்லையா, இதுதான் லோ லைட் தெரப்பின்னு சொல்லுவாங்க. இந்த ஏஸ்தட்டிக்ஸ் கிளினிக்ஸில் நம்மக்கிட்ட 20,000 சார்ஜ் பண்ணாங்க அப்படின்னா, இது மந்த்லி 1 or 2 அப்படின்ற இந்த ட்ரீட்மெண்ட்டை இதுலேயே இந்த ஸ்கேல்ப் மசாஜிங் டூல்லே எடுத்துகிட்டு வந்திருக்காங்க. விஷயம் இங்கே மட்டும் இல்லைங்க. நீங்கள் இதில் இந்த சிம்பிள் தெரியுதுங்களா, உங்களுக்கு நம்ம ஃபோனில் காட்டுற மாதிரி, அதை நீங்கள் ப்ரெஸ் பண்ணுறீங்க அப்படின்னா நம்பர் வருது பாருங்கள், 1. ஸோ இப்போ இது 6 வரைக்கும் வருதுங்களா. இது என்னன்னு பார்த்தீங்கன்னா EMS, எலக்ட்ரிக்கலி மசில் ஸ்டிமுலேஷன். இந்த ஒரு டெக்னிக் இருக்கு இல்லையா, இது ஒரு ஸ்டடி நான் பார்த்தேன். EMS வந்து நம்மளோட டார்மன்ட் ஸ்டேஜில் இருக்கக்கூடிய ஹேர் ஃபாலிகல்ஸை அது ஸ்டிமுலேட் பண்ணுது. ப்ளஸ் இந்த லைட் தெரப்பி இருக்கு இல்லையா, இந்த லைட் தெரப்பி வந்து அந்த ஹேரில் இருக்கக்கூடிய டேம்ஸை வந்து சரி பண்ணி நமக்கு ஹேர் ரீக்ரோத்துக்கு ஹெல்ப் பண்ணுது அப்படின்னு இந்த 2 ஸ்டடி கன்க்ளூட் பண்ணுது. என்னதான் இது வந்து ரொம்ப ஆரம்ப கட்டத்தில் இருந்தாலும் நம்ம ஹேர் ரீக்ரோத்துக்கு அப்படின்னு பார்க்கும் பொழுது சின்ன சின்ன சான்சஸை கூட நான் மிஸ் அவுட் பண்ண போகிறதில்ல. அதனால தான் இந்த மாதிரியான டூலை வந்து நான் இன்டியூஸ் பண்ணிக்கிட்டேன் என்னோடய ரொட்டீனில். எனக்கு வந்து அதில் ஒரு சந்தேகம் இருந்தது, இது நிஜமாவே அந்த கரண்ட் அடிக்குதா அப்படின்னு. நான் இதை கழட்டி பார்க்கும்பொழுது இங்கே பார்த்தீங்களா அடியில், இப்போது நான் வந்து இதை ஆன் பண்ணுறேன். எனக்கு சென்ட் பண்ணவங்க என்ன சொன்னாங்கன்னா, நீங்கள் வந்து உங்கள் லிப்ஸை வச்சு பாருங்கள் அப்படின்னு சொன்னாங்க. பட் நான் விரலை வச்சு நான் பார்த்தேன். நான் இந்த சுண்டு விரலை மட்டும் பார்க்கும்போது இந்த கேஸ் லைட்டரில் நமக்கு ஒரு ஸ்பார்க் வரும் பார்த்தீங்களா, அந்த ஸ்பார்க்கை என்னால் ஃபீல் பண்ண முடியுது. ஸோ இது வந்து இது வரைக்குமே எனக்கு ஃபீல் பண்ண முடியுது. அப்போது நமக்கு இதோட கரண்ட் நிஜமாவே தலைமுடியை ஸ்டிமுலேட் பண்ணுது அப்படின்னு ஹோப். நான் இதை வந்து நான் ஃபீல் பண்ணுறதுனால நான் உங்கள்கிட்ட சொல்கிறேன். ஸோ அடிஷ்னலி இதில் வந்து உங்களுக்கு ஒரு 4 மோடு கொடுத்துருக்காங்க. ஸோ ஃபஸ்ட்டு மோடு இப்படி ரொட்டேட் ஆகுதுங்களா, ஸ்லோவாக ரொட்டேட் ஆகுது. செகண்ட் மோடு ஃபாஸ்ட்டாக ரொட்டேட் ஆகும் கிளாக் வைஸ்லேயே. தேர்ட் மோடு வந்து லைட் இல்லாமல் ஆன்டி கிளாக் வைஸ்லேயும் ஃபாஸ்ட்டாக ரொட்டேட் ஆகும். ஸோ இதுதான் அந்த 4 மோடு. ப்ளஸ் இதுலேயுமே வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு அந்த 10 மினிட்ஸ் வந்து கட் ஆஃப் இருக்குது.
அது மட்டும் இல்லாமல் இதுவும் வாட்டர் ப்ரூஃப் அப்படின்றதுனால நம்ம வந்து ஷவரில் கூட இதை யூஸ் பண்ணலாம். ஸோ என்னோட இது ஃபேவரட்னே சொல்லலாம். இப்போது ப்ரைஸிங் பாயிண்ட்டுக்கு வரலாம். இதோட ப்ரைஸிங் டிஃப்ரென்ஸ் என்னன்றதை பார்த்துடலாம். ப்ரைஸ் வந்து நம்ம செக் பண்ணும்பொழுது இந்த பேஸ் மாடல் 1300 இருக்குது. ப்ளஸ் இது அடிஷ்னலாக இந்த நாப்ஸ் தரதுன்றதுனால மேபி இந்த காஸ்ட் வைக்கிறாங்கன்னு நினைக்கிறேன். அது மட்டும் இல்லாமல் இந்த வைப்ரேட்டரோட இருக்கிறது H102 மாடல் வந்து 1700 வச்சுருக்காங்க. என்ன கேட்டிங்கன்னா இதுக்கப்புறம் அட்வான்ஸாக போகிறது இந்த HV104 எடுத்துக்கிறது தான் அட்வைசபிள் சொல்லுவேன். ஏன் அப்படின்னா இதில் EMS அண்ட் இந்த ரெட் லைட் தெரப்பி வர்றதுனால என்ன மாதிரியே ஜெனட்டிக் ஹேர் லாஸ் இருந்ததுன்னா உங்களுக்கு இது ஒன் டைம் இன்வெஸ்ட்மெண்ட்டாக உங்களோட ரொட்டீனில் ஆட் பண்ணிக்கலாம் அப்படின்றது தான் என்னோட அட்வைஸ். நீங்கள் இப்போது எதை நீங்கள் சூஸ் பண்ணலாம் நீங்கள் என்ன கேட்டிங்கன்னா, உங்களுக்கு நார்மலாக ஹேர் சூப்பராக இருக்குது, நான் ட்ரீட்மெண்ட் எதுவுமே போகலை, ஆனால் எனக்கு விரலில் இப்படி ஸ்கேல்ப் மசாஜ் பண்ணுறதையோ இல்லை இந்த மாதிரி டூல் தான் வச்சுருக்கேன், எனக்கு இதுவே கன்வீனியன்ட் இருந்ததுன்னா ஃபைன். அப்படி இல்லை அப்படின்னா நீங்கள் தாராளமாக இந்த பேஸ் மாடலில் இருக்கக்கூடிய இந்த HV100 அப்படின்ற இந்த மாடல் நீங்கள் வந்து சூஸ் பண்ணிக்கலாம். எனக்கு நல்லா ஆயில் மசாஜ் பண்ணி என்னோடய ஸ்ட்ரெஸ்ஸை வந்து நான் கூல் பண்ணிக்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா இந்த டூல் உங்களுக்கு வந்து செம பெனிஃபிட். இதில் கீ ஃபீச்சர்ஸான வைப்ரேட்டிங் மோடு இருக்குது. முக்கியமாக 4 ரொட்டேஷனல் மோடோட சேர்ந்தே வருது. என்னை பொறுத்த வரைக்கும் IP ரேட்டிங் கொடுத்து வாட்டர் ப்ரூஃபாக இருக்குன்றதுனாலையும் ப்ளஸ் இந்த சார்ஜ் வந்து 1 வீக் வருது, 10 மினிட்ஸ் கட் ஆஃபும் இருக்குன்றதுனால இது உங்களுக்கு சூட் ஆகுமான்னு பாருங்கள் இந்த ப்ரைஸில். இல்லை எனக்கு இதை விட பெட்டர் ஆப்ஷன் நான் இதிலே போய்க்கிறேன் அப்படின்னா இந்த ரெட் லைட் தெரப்பி இந்த EMS இருக்கிற ஃபீச்சர்ஸ் வந்து நம்மளை மாதிரி பால்னஸ் இருக்கக்கூடிய ஆண்களுக்கு ரொம்பவே ஹெல்ப்பாக இருக்கும். மேலும் இதோட பேட்டரி பேக்கப் வந்து ஒன் டைம் சார்ஜ் போட்டால் 1 வீக் வரதுக்கான காரணம் ஆட்டோ கட் ஆஃப் ஒரு 10 மினிட்ஸ்க்கு அப்புறம் ஆட்டோவாக ஆஃப் ஆகிடுது. ப்ளஸ் லேடிஸுக்கு யூஸ் பண்ணும்பொழுது முடி வந்து சிக்க ஆகாமலும் உடையாமலும் அதில் மாட்டாமலும் இருக்குதுன்றது தான் பெரிய அட்வான்டேஜ். இன்கேஸ் நீங்கள் அப்கிரேட் பண்ணி உங்கள் வீட்டில் இருக்கவங்களும் யூஸ் பண்ணுவாங்க அப்படின்னா தாராளமாக இதை நீங்கள் சூஸ் பண்ணுங்கள். பெஸ்ட் இன்வெஸ்ட்மெண்ட்டுன்னே சொல்லுவேன். ஹேருக்குன்னு தனியாக செட் ஆஃப் ப்ரோட்டோகாலில் நீங்கள் இருக்கீங்கன்னா தாராளமாக உங்கள் டாக்டர்கிட்ட கேட்டுட்டு இதை எடுத்துக்கிறது அட்வைசபிள். ஏன் அப்படின்னா என்னோட டெர்மட்டாலஜிஸ்ட் தாராளமாக யூஸ் பண்ண சொன்னாங்கன்ற ஒரே காரணத்துக்காக தான் நான் இதை பர்சனல் சாய்ஸாக வச்சுருக்கேன். இதை வச்சு மட்டும் என்னை ஒரு ஆளால் என்னால் வந்து ஸ்டெடியாக உங்களுக்கு கண்டக்ட் பண்ண முடியாதுன்றதுனால தான் ஆல்ரெடி போட்டு இந்த ஸ்டெடியை நான் கம்பேர் பண்ணி இந்த ரிவ்யூ நான் உங்களுக்கு சொல்லியிருக்கேன். அப்கமிங்கில் பெரிய சேல் வருது, அதனால் நீங்கள் வாங்க போகிறீங்கன்னா இப்போவே இதை பிளான் பண்ணிக்கோங்க. ஸோ இதோட ப்ரைஸ் லிஸ்ட் அண்டு இதோட பையிங் லிங்க்கை வந்து என்னோட டிஸ்கிரிப்ஷனில் தரேன். முக்கியமாக வாட்ஸ்அப் கம்யூனிட்டி பேஜை நான் உங்களுக்கு ஷேர் பண்ணுறேன். நீங்கள் மெயின் கண்டென்ட்டாக பார்க்குற வீடியோ எல்லாமே அங்கே ஷார்ட்ஸாகவோ நான் டெய்லி யூஸ் பண்ணுற டெக்னிக்ஸையும் நான் அங்கே போஸ்ட் பண்ணுவேன். உங்களுக்கு தேவைன்னா அதையும் ஜாயின் பண்ணிக்கோங்க. இந்த மாதிரி ஸ்டெடி பேஸ்டு ஹேர் கண்டென்ட்டுக்கு யுகா வைப்ஸ் சேனலை ஃபாலோ பண்ணிட மறந்துடாதீங்க. தேங்க்யூ ரோஜா.